வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது முதலில் சொல்ல வேண்டியது, நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது, பிறருக்காக வாழ்ந்தவர்கள். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக செய்த செயல்கள், உங்களுக்காக செய்த தியாகங்கள், அது எல்லாத்தையும் விட உங்களுடைய குடும்பம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய குடும்பம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக நிறைய தியாகங்களை நீங்கள் செய்த ஒரு நபர் நீங்கள் மட்டும்தான். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய விருப்பங்கள், இவை அனைத்தையும் எத்தனை முறை நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்று உங்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் தியாகம் செஞ்சிருப்பீங்க. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஆசைகள் என்னடா ஆசைகள், நம்முடைய கனவுகள் என்னடா கனவுகள், அதெல்லாம் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்முடைய குடும்பமே நம்மளை பார்த்துக்கொள்ளும் என்று நினைத்து குடும்பம் குடும்பம் என்று நீங்கள் எவ்வளவோ செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அனைவரும் அவங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குடும்பத்துக்காக செலவு செய்ய மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய குடும்பத்தை அவங்களும் அவங்களுடைய மனைவியோ இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையுடன் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து விட்டு போய்விடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொன்றா நினைத்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஏமாற்றங்களை நீங்கள் அடைந்திருப்பீங்க, எவ்வளவோ தியாகங்களையும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் சிரிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் யாராலையும் மறக்க முடியாது. ஆனால் அதையும் உங்களுடைய குடும்பம் மறந்துவிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்காக பண்ணுறீங்க அல்லவா, ஆனால் உங்களை அவங்க பெருமையாக பேச மாட்டாங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை உங்கள் முன்பு பெருமையாக பேசுவார்கள். இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்காயங்களும் மனக்கசப்புகளும் நிச்சயமாக ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொடுத்த அன்பு மிகவும் உண்மையான ஒரு அன்பாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அன்பை யாரும் முழுமையாக மதிக்காத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியது. அன்பை கொடுத்துட்டு அந்த ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உண்மையான அன்பு. ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைத்தது உண்மையான அன்பு கிடைக்காமல் போலியான அன்பு கிடைத்திருக்கும். அதனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கும். அந்த ஒரு துன்பத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்த நல்லதை புரிந்து கொள்ள மாட்டாங்க யாரும். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக எவ்வளவோ பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் யாரும் பொருட்படுத்தாமல் பல நேரங்களில் உங்கள் மேல் குற்றத்தை சுமத்துவாங்க. நீங்கள் எவ்வளவு நன்மைகள் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் செய்த குற்றங்களை கூறி உங்களுடைய மனதை அனைவரும் காயப்படுத்துவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களால் மறக்க முடியாத சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கியிருக்கு. இந்த மாதிரி சில தருணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஏன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியவில்லைன்னு தெரியுமா? நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு மற்றவங்ககிட்ட கூறி அவங்க மீது பாவப்படம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்கவும் மாட்டீங்க, யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் உங்களுடைய வலியை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். இவ்வளவு பெரிய நோய் வந்தாலும், உயிருக்கு உயிர் போகின்ற பயம் வந்தால் கூட எதை பற்றியும் நீங்கள் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உதவியவர்கள் கூட உங்களுக்கு மறந்து விடுவாங்க. நீங்கள் அவங்களுக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், எவ்வளவோ முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வைத்திருந்த பணத்தை கூட அவங்களுக்காக நீங்கள் எடுத்து நீட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணத்தை அவங்களும் திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த ஒரு காரியம் முடிந்ததுக்கப்புறம் உங்களை அவங்க கண்டுகொள்ளாமல் நடந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகியிருக்கும். இது உங்களுக்கு ஒரு பானமாக இருந்தாலும் அந்த ஒரு காயம் இன்னும் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் மனதிலும் இருந்து வழியை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். வாங்கி கொடுத்தோம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் சில காயங்கள் மனதிற்குள்ள இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி தான் சில காயங்களாக இதுவும் இருக்கும். இதுவும் இருந்து உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வழிகளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க முழுமையா கொடுத்தீர்கள். காதலை நீங்க முழுமையா உங்களுடைய காதல் வாழ்க்கையில கொடுத்து கொண்டுதான் இருந்தீர்கள். இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய காதலிக்கோ காதலனுக்கோ உங்களுடைய அன்பை நீங்க முழுமையாக பரிமாறினீங்க. ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது இழப்புகள் மட்டும்தான் கிடைத்திருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மீது பாசம் வைத்தீங்களோ அவங்க அந்த அளவுக்கு உங்களிடம் போலியான ஒரு அன்பை காட்டிக் கொண்டு இருந்தார்கள். அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. அவர்கள் உங்களை விட்டு சென்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடைபெற்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. நீங்கள் உண்மையாக இருந்தோம், உங்களுக்கு உண்மை மதிக்கப்படாமல்
உங்களுடைய மனமானது உடைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது மாட்டிருக்கும். உங்களுடைய வீட்டில் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் பொறுப்புகளும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகியிருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை மிகவும் சோர்வடைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்க சுமந்த பொறுப்புகள் சாதாரணமான ஒரு பொறுப்புகள் கிடையாது. குடும்பத்திற்காக சுமந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளாக இருக்கும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்துல நீங்க உங்களையே மறந்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துல நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அது எப்படி ஏற்படும்? வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகும். அந்த பெரிய மாற்றத்தினால் உங்களுடைய வீட்டுல இனிமே ஜெயன்னு நிச்சயமாக நல்ல ஒரு செயல்களானது நடக்கும். உங்களுக்கு வேண்டிய நபர்களும் புதிய நபர்களும் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் நீங்க இதுவரைக்கும் செய்த நல்ல விஷயங்களால் மட்டுமே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தீராமல் இருந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். இவை மீண்டும் உங்களுக்கு உருவாகி உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வீட்டிலையும் அமைதியும் சந்தோஷமும் புரிதலும் ஏற்பட்டு உங்களுடைய குடும்பம் இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவை நிச்சயமா எடுத்து வைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. எனவே இதனை நீங்கள் தவறாம பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான நபர் உங்களை தேடி வருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுவார். இந்த ஒரு நபர் உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு உறவு உங்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பழைய காயங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த பழைய காயங்கள், பழைய எண்ணங்கள் அனைத்தும் மறந்து வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க கடந்த ஒரு காலத்தை நினைத்தாலும் அது உங்களுக்கு வழியை கொடுக்காது. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களை நீங்க இந்த ஒரு காலத்துல சம்பாதித்து விட்டீங்க. அதனால பழைய காலத்தை பத்தி வருத்தம் அடைய மாட்டீங்க. இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு உங்களுக்கு நிலையாக வர ஆரம்பிக்கும். நீங்க செய்த உழைப்புக்கு இப்போது பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். முன்பிருந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் குறைய தொடங்கும். வீட்டில் சந்தோஷமான ஒரு சூழலானது உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக மாறிவிடும். உங்களை காயப்படுத்தியவங்க மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும். நல்லது நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலமானது பிறந்து விட்டது. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டிலிருந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு அல்லது ஒரு புதிய முயற்சி, இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒன்றாக நிச்சயமா இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அது இப்போது நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். அந்த விஷயம் கூட இப்போது நிஜமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய இழந்த நம்பிக்கை எல்லாம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில இழப்புகளை விட நன்மைகள்லாம் அதிகமாக நடக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி வருவாங்க. நீங்க தனியாக இல்லை அப்படிங்கிறத உணர்வீங்க. எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் இவ்வளவு நாள் சுமந்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.